வியூவர்ஸ், வெல்கம்ஸ் டு பிரியாஸ் கிரியேட். இன்றைக்கி ஆனியன் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பல்லாரி வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லிச்செடி, கருவேப்பிலை. இதை எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ மாவை தோசைக்கல் மேலே ஊற்றிடலாம். அளவு கொஞ்சம் பெரிய சைஸாக ஊற்றிக்கோங்க. அதாவது பெரிய ரவுண்டாக கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஏன்னா சின்ன ரவுண்டாக ஊற்றுனீங்கன்னா அது நார்மல் தோசையும் அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும்னா நமக்கு வித்தியாசமே தெரியாது. அதனால் உங்களால் எவ்வளோ பெரிய சைஸாக ஊற்ற முடியுமோ ஊற்றிக்கோங்க, பெரிய ரவுண்டாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த வெங்காயம் இருக்குது இல்லையா, அதை தான் தோசை மேலே நம்ம தூவ போகிறோம். தோசையோட எல்லா பகுதிகள்லையும் கவர் ஆகிற மாதிரி அந்த வெங்காயத்தை தூவிக்கோங்க. அதுக்கப்புறமா இட்லி பொடி, நான் இட்லி பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மிளகாய் தூள் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதனால் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போது பொடி சேர்த்தாச்சு இல்லையா, அது மேலே அந்த பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே தூவி விட்டுக்கலாம். அடுத்ததாக மல்லிச்செடி இலைகள், அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலைகள், அதையும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சுற்றி எண்ணெயை ஊற்றி விட்டுருங்க தோசையை சுற்றி. அப்புறமா தோசையோட நடுப்பகுதியில் எல்லா இடத்துலையும் நல்லா எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா வெங்காயம் உங்களுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தோசை கரண்டியை வச்சு அமுக்கி விடுங்க. அது தோசை மேலே செட் ஆயிரும். இப்போ பாருங்கள், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தோசை நல்லாவே ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவ்வளோதான், இந்த பக்கம் வெந்துருச்சு. மெதுவாக அப்படியே இதாகாமல் எடுத்து தட்டில் எடுத்து வச்சிங்கன்னா ஆனியன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தான் ஆனியன் தோசை. ரொம்ப ஈஸியாக நீங்களே பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடச்சிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.